அதே மாதிரி மேடவாக்கம் ஏரின்னு ஒண்ணு இருக்கு, அது பக்கத்துலதான் என் வீடு. அதுல தண்ணி வந்து ஓவர்ஃப்ளோ ஆயிடுச்சுன்னா திறந்து விட்டுருவாங்க. திறந்து விட்டா முன்னாடி எல்லாம் நான் சொல்றது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி சாதாரண நான் பார்க்கக்கூடிய விரால் மீன், குறவை மீன், திலேபியா இது வரைக்கும் வரும். நாங்கெல்லாம் பார்த்துருக்கோம். பசங்க, சின்ன பசங்க பிடிச்சி விளையாடுவாங்க. முழுக்க முழுக்க டேங்க் கிளீனர்னு சொல்ல போற ஒரு வகையான கேட்ஃபிஷ் மட்டும்தான் இப்ப இருக்கு. நீங்க திறந்தீங்கன்னா ஆயிரக்கணக்குல ஏரியில இருந்து, ஆயிரக்கணக்குல, நான் சும்மா சொல்லல, இங்க தெரு முழுக்க 100கணக்கான கேட்ஃபிஷ் இருக்கிறத நான் பார்த்திருக்கேன். அப்படியே விழுந்து அப்படியே இருக்கும், தண்ணியில இருந்து வெளில வந்து இருக்கும். ஸோ சுற்றுச்சூழல்ங்கிறது நம்மளை சுத்தி இருக்கிற விஷயங்களை கவனிக்கிறதுல இருந்து ஆரம்பிக்குதுன்னு நான் நம்புறேன். அதோடைய ஒரு சின்ன பகுதி தான் நான் அதுல எழுதியிருக்கேன். ஸோ நம்மளால என்ன முடியும், நம்மளால என்ன மாற்றிக்கொள்ள முடியும், தனி மனிதனா, அதே சமயம் குழுவா, ஒரு நாடா என்ன பண்ண முடியும்